அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தியா வச்சுக்குது, சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையா வச்சு போகுது. அவரோட இஷ்டம்ப்பா, உனக்கு எதுக்குப்பா? வீட்டு வெளியெல்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்காள் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், ஏன் பொண்டாட்டியை கூட போகண்டா, உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன? விஜய் வரலாம், அதில் தணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தார்மீக ஆதரவுனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆதங்கத்தை சொன்னேன் கமலா தியேட்டரில். முதல்ல அவர் வெளிப்படையாக அவர் இறங்கி காலை காமிச்சிக்க பார், கால் தடம் பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அது எதுக்கு நீங்கள் தோன்றீங்க? அது இன்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கோர்ட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு தான் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. இதுவே இந்த அயோக்கியத்தனை பொது வெளியில் போடுறது பண்ணுறது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இல்லை சித்தியா வச்சுக்குது. அது என்னப்பா, ஏன்னா சக்காலத்தியா அந்த மாதிரி யாரையா வச்சுட்டு போகுது. அவரோட இஷ்டம்ப்பா, உனக்கு எதுக்குப்பா? அங்கே ட்ரம்ப்பு பாரு சின்ன சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு வார் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலையெல்லாம் உனக்கு போகாது கண்ணு. நம்ம ஆளே வர்றான், போராடுறான், வந்துட்டு போட்டுமே. இனிமேல் தான் நடத்தணும் பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம். அதுதான் அதுக்காகத்தான் கூட்டம் போட்டிருக்கோம். அது நாங்கள் யார்ட்டையும் போய் தொங்குறாலெல்லாம் கிடையாது. என்னை பற்றி மக்களுக்கே தெரியும். நம்ம தனிக்காட்டு ராஜா தான், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தவங்க கொண்டாட்டி இருக்கு நீ கிளறிட்டு இருக்க. அதில் என்ன உனக்கு குஷி? அது என்ன குஷி? அவனை தோண்டுன்னா 1000 இருக்குது, 10,000 இருக்குது. அது சொல்ல முடியாது நண்பரே. அவ்வளவு ஆசை இருந்தால் நீங்களே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். போங்க அந்த ஆலந்தூர் கோர்ட்டுக்கா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போய், அம்மா வக்கீல் யார் பின்னாடி சொல்லு, கேளு. இது என்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். அவர் அரசியலில் வந்திருக்காரு. 1000 எதிர்ப்பு இருக்கலாம், எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வரதான் மனுஷன். தம்பிக்கு அரசியல் நான் 7 எலெக்ஷன் நின்றுட்டேன், எவ்வளோ காசுகளை இழந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வீண் போகலை. இந்த தேர்தலில் வருவோம், அடித்து பிடிச்சி. ஆமாம் பாய், இப்போ எங்கே வெள்ளிவாக்கமா பூந்தம் இல்லையா, எங்கே வேணாலும் பூந்து விளையாடிடலாம். ஆமாம், சந்தோஷமாக வச்சுக்கணும், மக்களை சாகடிக்கக்கூடாது. ஒரு மனைவியின் பின்னால் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்று தோழர் சொல்லுகிறார். யார் பின்னால் யார் போனால் எனக்கு என்ன? அது அவங்களோட பிரச்சனை. நாங்கள் எப்படி எங்கே இருக்கிறது என்றால், பேரறிஞர் அண்ணா சொல்லியது போன்று சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு என்பது போன்று எங்களுடைய வாதங்கள் ஒரு வக்கீலை போன்றதாக இருக்கும். கலங்கரை விளக்கமாக எங்களுடைய வாதங்கள் இருக்கும். அந்த வாதங்களை முன்வைப்போம். ஜஸ்டிஸ், நீதிபதிகள் மக்கள்தான். இந்த டுபாக்கூர் மெஷின் அல்ல. விஜயோட வருகை எப்படி பாக்குறீங்க? அரசியலோட வருகை, அவர் வந்ததால ஓட்டு பிரியும் நினைக்கிறீங்களா? அவர் வரலாம், யாரும் வரலாம், நாங்களும் வரலாம், விஜய் வரலாம். அதில் கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொன்னேன், விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தார்மீக ஆதரவுனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆதங்கத்தை சொன்னேன் கமலா தியேட்டரில். முதல்ல அவர் வெளிப்படையாக இறங்கி இங்கேயே தான் சொன்னேன், காலை காமிச்சிங்க பார், கால் தடம் பதியணும், உழைக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் ஏதோ ஒன்று நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்போவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. வீட்டு வெளியெல்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்காள் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், ஏன் பொண்டாட்டியை கூட போகண்டா, உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன? அவர் வரட்டும்ப்பா, என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா? நீ அதை அமுக்கிறத விட்டு போட்டு கேள்வி அங்கேருந்து வருதா? கேளு.